தீபாவளி வந்துருச்சு, பட்டாசு வாங்கணும்னு நினைப்போம். நமக்கு பட்டாசு எங்க இருந்து வருது? சிவகாசில இருந்து. சரி, இந்தியாக்குள்ள பட்டாசு எங்க இருந்து வந்துச்சு? முதல்ல தீபாவளிக்கு எதுக்கு வெடிக்கிறோம்? ஒரு நாட்டோட வெல்த்தே அந்த நாட்டுல இருக்க நேச்சுரல் ரிசோர்சஸ் தான். அது ஒவ்வொரு நாட்டுக்கு ஏத்த மாதிரியும் மாறும். சைனால உப்புல பொட்டாசியம் நைட்ரேட் அதிகமா இருந்திருக்கு. அது ஆக்சிடென்ட்ல ஃபயர்ல படும்போது ஸ்பார்க் ஆயிருக்கு. அந்த ஸ்பார்க்கை பார்த்து சைனால இருக்கிறவங்க அதை மூங்கிலுக்குள்ள வச்சு ஃபர்ஸ்ட் வெடின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப சைனால மங்கோலியர்கள் படையெடுத்து வரும்போது அதை பார்த்து ஆக்சுவலா அவங்க அம்பு விடுறதுல ஸ்பெசிபிக்கா இருந்திருக்காங்க. அப்போ சரி, அப்ப இந்த விஷயத்தை நம்ம போருக்கு கொண்டு போலாம், இது நல்ல மேட்டரா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வில்லுல வெடிய வச்சு விடுறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க. அதை மத்த நாட்டுக்காரங்க பார்த்து அது அப்படியே எல்லா நாட்டுக்கும் பரவுது. அதை பார்த்து அரேபியன்ஸ் முக்கியமா சைனால இருந்து இதை கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. அவங்க கத்துக்கிட்டு ஸ்ப்ரெட் பண்ணும்போது அது உலகம் ஃபுல்லாவே பரவுது. அதுக்கப்புறமா 19th செஞ்சுரியில தான் இப்ப இருக்கிற பட்டாசு புழக்கத்துக்கு வருது. 1930ல தான் சிவகாசிக்குள்ள பட்டாசு வருது. உலகத்திலே பட்டாசு ப்ரொடக்ஷன்ல செகண்ட் பிளேஸ்லயே அவங்க இருக்காங்க. எல்லா நாட்டுக்கும் அது சப்ளையும் பண்றாங்க. சரி, ஓகே, நம்ம தான் பட்டாசு தீபாவளிக்கு வெடிக்கிறோம். பட்டாசு கண்டுபிடிச்ச சைனாக்காரங்களும் தீபாவளிக்கு வெடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க அவங்களோட நியூ இயருக்கு அதை வெடிக்கிறாங்க. எப்படி நம்ம தீபாவளிக்கு பட்டாசு இல்லாம இருக்க மாட்டோமோ, அதே மாதிரி அவங்க நியூ இயருக்கு பட்டாசு இல்லாம இருக்க மாட்டாங்க.